அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கை கற்றுத்தரும் பாடத்திற்கு காலம் பதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் கவனிக்க தவறிவிடுகின்றோம். பூவாக இருப்பதினால் நம்மை யாரும் நேசித்து விட மாட்டார்கள். நாம் இருக்கும் இடமே நம்மை நேசிக்கவும் நசுக்கவும் செய்கிறது. நமது வாழ்வில் யாரையும் காரணமில்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை. சிலரை பாடமாக, சிலரை பாலமாக இருக்கவே அனுப்பி வைக்கிறார். விரோதிகளை ஒருபோதும் வெறுக்காதீர்கள். ஒரு நாள் அவர்களும் நண்பராகக்கூடும். மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனின் நேசம் நமக்கு தானாகவே கிடைக்கும். அத்தகைய நேசத்தில் சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் சக்தியை இறைவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே என்றும் நாம் அவர் பாதம் பணிந்திருப்போம். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிட வேண்டும். இல்லையென்றால் இந்த உலகம் நம்மை புதைத்துவிடும். தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேருவதே இல்லை. ஆகவே நாம் தகுதியை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும். தோற்று போய்விட்டோமே என்று உடைந்து போய் நிற்பதை விட, தோல்விதானே என்று உறுதியுடன் திறம்பட தளராத தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓரடி வையுங்கள். அடுத்த அடி தானாக வைத்து வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கும் நமது மனமும் உடலும். கவலைகள் யாரையும் கண்டுகொள்வதில்லை. நாம் தான் கவலைகளை கட்டிக்கொண்டு அழுகிறோம். கவலைகளை கண்டுகொள்ளாது குறிக்கோளில் கவனம் கொண்டு மகிழ்வோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.